அருளும் இருக்கீங்களா? சொல்லுங்க அக்கா. சொல்லட்டமாம்மா? ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஜினியரு. அவர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டாரு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடுறாரு. ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கல. சரி, நம்ம டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிளினிக் வைக்கிறாரு. ஆல்ரெடி டாக்டருக்கு படிக்கல, ஆனால் இன்ஜினியர் ஆகிட்டு இன்ஜினியர் வேலை கிடைக்கும்னா அவர் டாக்டருக்கு கிளினிக் வச்சுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த பேஷண்ட்டு நல்லா ஆனால் எனக்கு 500 ரூபா தரணும். நான் ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த பேஷண்ட்டு சரியாகலைன்னா 1000 ரூபாய் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இது வந்து ஒரு பக்கத்துலேயே ஒரு டாக்டர் இருக்கிறார், உண்மையாக படித்த டாக்டர். அவர் என்ன பண்ணுறாரு, இவங்ககிட்ட எப்படியும் நம்ம 1000 ரூபா வாங்கிடலாம், எனக்கு ட்ரீட்மெண்ட் தெரியாது, நம்ம போய் இவங்ககிட்ட 1000 ரூபா வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அவர் கிளினிக் வராரு. கிளினிக் வந்து என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. எனக்கு வந்து நாக்கில் சுவையே தெரியல, எது சாப்பிட்டாலும் ஒரே மண்ணு மாதிரி தெரியுது, அது எந்த சுவையினே என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நர்ஸை கூப்பிட்றாரு. நர்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி 23ஆம் நம்பர் பாட்டில் எடுத்துனுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாட்டில் எடுத்தோடனே இவர் நாக்கை நீட்டுங்க அப்படின்றாரு. நாக்கை நீட்டு ஒரு 3 சொட்டு விடுறாரு. 3 சொட்டு உடனே அவர் அலறாரு. யார்? உண்மையான டாக்டர் அலறாரு. ஐயோ, இது பெட்ரோல் ஆச்சே, இது என் நாக்கில் பட்டிங்களே, எனக்கு தெரியுது அப்படிங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, பார்த்தீங்களா உங்களுக்கு சுவை தெரியுது, உங்கள் நாக்குக்கு இப்போ சுவை தெரியுது, உங்கள் நாக்கு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு, அதனால் நீங்கள் 500 ரூபா கொடுத்துருங்க எனக்கு ஃபீஸ், ஏன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நான் பண்ணிட்டேன், அதனால் 500 ரூபா கொடுத்துருங்கன்றாரு. சரி, இவரும் ஆமாம் இவன் கரெக்டாக தானே கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, 500 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாரு. போயிட்டும் இருந்தாலும் விடலை. இவங்ககிட்ட எப்படியாவது நம்ம, இவங்க ஏன்னா ட்ரீட்மெண்ட் தெரியாது, இவங்ககிட்ட எப்படியாவது நம்ம 1000 ரூபா வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வராரு. எப்போ ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வராரு. மறுபடியும் வந்தோடனே எனக்கு வந்து ஞாபகம் மறதி இருக்குது, எதனா வச்ச பொருள் எடுக்க தெரியல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் மறதியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, அதே நர்ஸை கூப்பிட்றாரு. அம்மா 23ஆம் நம்பர் பாட்டில் ஏற்றணுமான்னாரு. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, டாக்டர் டாக்டர் 23ஆம் நம்பர் தான் பெட்ரோலு அப்படின்றாரு அவர். உடனே டாக்டர் என்ன, அதான் அந்த டாக்டர் இன்ஜினியரான டாக்டர், அவர் என்ன சொல்கிறாரு, பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் மறதி இருக்குது, ஞாபகமாக சொல்கிறீங்க இல்லையா, அப்போ அதுவும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், நல்லாயிடுச்சு, உங்களுக்கு குணமாயிடுச்சு, 500 ரூபாய் எடுங்கன்றார். 500 ரூபாய் மறுபடியும் கொடுத்துட்டு போயிடுறாரு. போயிட்டு அவர் திருப்தி பண்ணல. இவர்கிட்ட எப்படியா நம்ம 1000 ரூபாய் வாங்கி ஆகணும், ஏன்னா இவன் போலி டாக்டர் இல்லையா, இவங்ககிட்ட நம்ம 1000 ரூபாய் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு 3வது முறை, ஒரு வாரம் கழிச்சு 3வது முறை வராது. 3வது முறை வந்தவுடனே வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. யார்? இன்ஜினியரான டாக்டர். என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. எனக்கு வந்து கண்ணு சரியாக தெரியல, மங்களாக தெரியுது, பார்வை பார்வை கம்மியாக தெரியுதுன்றாரு. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுக்குறாரு அந்த ஆள்கிட்ட. அம்மா பார்த்துட்டு, சார் டாக்டர் சார் இது 500 ரூபாய் தான் அப்படின்றாரு. பார்த்தீங்களா, கண் பார்வை உங்களுக்கு கரெக்டாக தெரியுது, அப்போது நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு வேலை செய்யுது, 500 ரூபாய் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஒரு ஆள் 1000 ரூபாய் வாங்க முடியல. எதுக்குன்னா, அதான் சொல்கிறேன்ல, பிழைக்க தெரிஞ்சவன்